ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற திட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்காக அமல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டம் தான் தற்போது சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு அதில் சரியாக ராணுவ வீரர்களுக்கு அந்த ஓய்வூதிய தொகை சென்று சேரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரராக இருந்த திரு ராம்கிருஷ்ணன் கிரேவால் என்பவர் டெல்லியில் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். அதை தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய அரசியலும் அங்கே அவருடைய உடலை பார்க்க சென்ற திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் 3 முறை கைது செய்யப்பட்டு, அதையும் தாண்டி இன்று அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய கைதுக்காக தமிழக காங்கிரஸ் உட்பட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கக்கூடிய விஷயம், மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் கேள்விகளை எழுப்பி இருக்கின்றன. அதை தாண்டி இந்த OROP என்ற திட்டத்தை சரியாக அமல்படுத்த மத்திய அரசு தவறி இருக்கிறதா, ராணுவ வீரர்களுக்கு உரிய ஓய்வூதிய தொகை சரியாக சென்றடையாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதா என்ற கேள்வி உயர்ந்திருக்கிறது. இந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய பிரச்சனை இதில் அரசியல் ஆக்குவது யார், அரசியல் செய்வது யார் என்பதுதான் பிரதானமாக கேள்வியாக இருந்திருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்மிடையே தொடர்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்த திரு குமாரகுரு அவர்கள். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட தான் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு சரியான ஓய்வூதியம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு தேவையான அளவில் நிச்சயமா சென்று சேரணும் என்பதில் இந்த நாட்டில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த விஷயத்தை முன்னிறுத்தி ஒரு ராணுவ முன்னாள் வீரர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால் நாம் அனைவருக்கும் அது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம், வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதில் யாருக்குமே மாறுபடலை. பட் அதை தாண்டி அங்கே ராகுல் காந்தி அவர்கள் சென்று அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டலில் உடனே நான் அவரை பார்க்கிறேன்னு சொன்ன விஷயங்கள், அது ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா, அங்கே உள்ள விடமாட்டாங்கன்னு தெரிஞ்சே அவர் போனார் அப்படிங்கிற எழக்கூடிய குற்றச்சாட்டுகள், அடுத்தடுத்து அந்த போராட்ட களத்திற்கு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால SPG பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகும் அவர் அங்கே செல்வேன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இந்த விஷயத்தை தாண்டி அவர் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் காங்கிரஸ் கட்சி மீது எழுகிறது. உங்களுடைய கருத்து? நீங்களே நல்லா அருமையாக சொன்னீங்க. ஒரு தேசத்தினுடைய சேவையிலே பாதுகாப்பதிலே தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் கழித்த நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு 1 ரேங்க் 1 பென்ஷன் என்பது ஒரு நீண்ட கால கோரிக்கை. அது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதை கொள்கை அளவிலே ஒத்துக்கொண்டு அதற்கான கடைசி பட்ஜெட்டில் அதற்காக டோக்கன் கிராண்டையும் கொடுத்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது அந்த திட்டத்திற்கு சாத்தியக்கூறு இல்லை, நிதி இல்லை என்று சொன்னவர் அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு AK ஆண்டனி. அதற்கு பிறகு அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தலையீட்டின் காரணமாக இன்னைக்கு போராடுகிற எங்கள் இளைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சனையை ஒரு முக்கியமான பிரச்சனையாக எடுத்து பிரதமரிடம் நேரடியாக பேசி இந்த திட்டத்தை, இந்த பென்ஷனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அதை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசே ஒத்துக்கொண்டு அதற்காக கடைசி நிதிநிலை அறிக்கையில 500 கோடி ரூபாய் டோக்கன் கிராண்டும் கொடுத்தது என்பதெல்லாம் யாருமே எதையும் மறுக்க முடியாது. 40 வருஷமா அவங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் கடைசி பட்ஜெட்ல டோக்கன் கிராண்டா 500 கோடி கொடுத்தோம்னு சொன்னது அது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க வர்ஷினி, எல்லாத்துக்குமே there should be a beginning. நீங்க பல்வேறு கோரிக்கைகள் பல காலமாக சொல்லும்போது அத கடைசி நேரத்துல நாங்களும் ஏத்துக்கிட்டோம், நாங்களும் செஞ்சோம்னு சொல்றது ஒரு டோக்கனா தெரியுதா இல்ல அது நிஜமாவே ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியுதா? இல்ல, அதுல நிறைய அனாமலிஸ் இருந்தது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. அதாவது உதாரணமாக ஒரு சுபேதார் 1945 48 அவர் ரிட்டையர் ஆகியிருக்கின்ற போது அவருக்கு சம்பளம் 200 ரூபாயாக இருந்திருக்கும். அதே சுபேதார் ரேங்க்ல இன்னைக்கு இருக்கிறவங்க சம்பளம் ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் வாங்குவாங்க. அப்ப அந்த பென்ஷன் எல்லாம் கணக்கு போடுகின்ற போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் சுபேதாராக 30 வருஷம் நான் 1950 சேவை செய்திருந்தாலும், 60 சேவை செய்திருந்தாலும், 2000 சேவை செய்திருந்தாலும், 2015 சேவை செய்திருந்தாலும் அந்த ஒரு ரேங்குக்கு ஒரே சர்வீஸுக்கு ஒரே பென்ஷன் கொடுக்கணும் அப்படி என்று சொல்லுகின்ற போது ஏறக்குறைய லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள், ஆபீசர்ஸ் இவங்களை எல்லாம் கணக்கு போட்டு அது பலவிதமான காலகட்டத்திலே அதுக்கு பல குழுக்கள் அமைக்கப்பட்டு
ராணுவத்தினுடைய அடிப்படையிலே அவர்களெல்லாம் ஆலோசனை செய்யப்பட்டு இது ஒரு லாங் ப்ராசஸ். இப்ப அதற்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். சிக்கல்கள் இருக்கு, நான் மறுக்கல. அதுல 1000 குழப்பங்கள் இருக்கு, நிதி சுமைகள் இருக்கு, இது எல்லாமே எதையுமே நான் மறுக்கல. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த போது யூபிஎஸ் செய்யாத விஷயத்தை 2.5 ஆண்டு காலத்துல அட்லீஸ்ட் இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற கிரெடிட்டையாவது நம்ம பாஜக அரசுக்கு கொடுக்கணும் இல்லையா? இது சரியில்லை, அது சரியில்லை, இன்னைக்கு போராட்டம் மட்டும் நடத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதை செய்திருக்கக்கூடியது பாஜகங்கிறத அங்கீகரிக்கணும் இல்லையா? இதுல எங்க தப்பு வந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிரதமரும் நம்முடைய ராணுவ அமைச்சரும் இன்னைக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும்னு சொன்னாங்க. அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை எவ்வளவு பெரிய சாகசம் செய்து தங்கள் உயிருக்கு விலை கொடுத்து நம்முடைய ராணுவ வீரர்கள் மாற்று எதிரியினுடைய நிலத்திற்குள்ளே தேசத்திற்குள்ளே போய் தங்கள் உயிரை பயணம் வைத்து அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய RSS ட்ரைனிங் தான் இதை சாதிச்சதுன்னு சொன்னாங்க. ஓகே, யூ டேக் த கிரெடிட். ஆனால் இன்னைக்கு அதே ராணுவ வீரன் ஒருவன் தனக்கு வர வேண்டிய பென்ஷன் வரலன்னு உங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க வர்றான் ராணுவத்துறை அமைச்சர்கிட்ட. அவர் கொடுக்க முடியலன்னு சபாநாயகர்கிட்ட கொடுக்க போறாரு. நீங்க அந்த பென்ஷனுடைய மனுவை நீங்க வாங்க மறுக்கிறீங்க. அவர் 29,000 ரூபாய் அவருக்கு பென்ஷன் வரணும், 3,000 ரூபாய் அவருக்கு குறைச்சலா மாதம் வருகிறது. அதை வைத்துத்தான் ஒரு குடும்பம் பிழைக்க வேண்டும். உங்களோட மனு வாங்கி ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லி இருந்தா அவர் தற்கொலை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி ஒரு வீரன் தற்கொலை செய்கின்ற போது அதற்கு ஆறுதல் சொல்ல போவது என்பது எப்படி அரசியலாகும்? இந்த நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? இதை போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற போது நாடு உங்கள் பக்கம் இருக்கிறது, மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம். அந்த வருந்துகிற குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்கு நீங்க ஹை செக்யூரிட்டி சோன் சொன்னீங்களா? ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர். அவரை மட்டும்தான் அவர் ஆள் கூட்டத்தை கூட்டிட்டு போகல, 20-30 பேரை கூட கூட்டிட்டு போனாருங்கறத அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன, பாதுகாப்பு அதிகாரிகள் சொன்ன பிரச்சனை. இது ஹாஸ்பிடல்ல இங்க கூட்டம் போட கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த பாருங்க, அவர்களை உள்ளே கேட்டுக்குள்ள யாரை விடுறதுன்னா ஹர்ஷன், இப்ப நானே போறேன், என்னுடைய தகுதிக்கு என்னை என்னுடைய நண்பர்கள் தனியா அனுப்ப மாட்டாங்க. ஆனா நான் ஒரு செக்யூரிட்டி சோனுக்குள்ள போகும்போது அவர்களை வெளியே நிற்க சொல்லிட்டு தான் போவேன். அதை கூட அடிப்படை அனுமதியை கூட இந்த அரசாங்கம் அனுமதிக்காம எதற்காக அந்த இறந்து போனவருடைய மகனை காவல்துறையை சேர்ந்தவர்கள் கட்டி வைத்து அடிக்கிறார்? அங்க இருக்கக்கூடிய அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு விரும்பியது ஒரு தலைவர் செய்யக்கூடிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டாலும் கூட எந்தெந்த விஷயங்களே ராகுல் காந்தி அவர்கள் தேர்ந்தெடுத்து எங்கெங்க போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஹைதராபாத்ல ரோஹித் வெமுலா தற்கொலைக்கு சென்றார். அதற்கு பிறகு இப்போ ராம்கிஷன் கிரேவால் தற்கொலை செய்து கொண்டிருக்க போது சென்றிருக்கிறார். நடுவுல தமிழகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது. உடுமலை சங்கர்னு ஒருத்தர் பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்யப்பட்டார். ராகுல் காந்தி போனாரா? கோகுல் ராஜோட குடும்பத்தை என்னைக்காவது சந்தித்து இருக்கிறாரா? விஷ்ணுபிரியாவோட குடும்பத்தை என்னைக்காவது சந்தித்து இருக்கிறாரா? தமிழகத்துல இந்தியாவில் வேற எங்குமே இது போன்ற மரணங்கள் நிகழவில்லையா? அப்ப எந்த விஷயத்துல நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னும் போது பஞ்சாப்ல தேர்தல் வருது, பஞ்சாப்ல ராணுவ வீரர்கள் அதிகம் அப்படின்ற அந்த அரசியலை ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் வரலையா? அது நீங்க இப்ப இதே குமரகுரு போன டிஸ்கஷன்ல சொன்ன பதிலத்தான் நான் சொல்லணும். நீங்க 3 ரூபான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணா ஏன் 2 ரூபா இல்லைன்னு கேட்பீங்க. நான் டெல்லிக்கு போனா நீங்க ஏன் பஞ்சாபுக்கு போலன்னு சொல்லுவீங்க. நான் பஞ்சாபுக்கு போனா நீங்க ஏன் டெல்லிக்கு போலன்னு சொல்லுவீங்க. முதல்ல ஒரு டாக்டருடைய சர்வீஸ் எங்க வேணும்னா நோயாளி இருக்கிற இடத்துக்கு தான் டாக்டர் போக முடியும். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எங்கே துயரம் இருக்கிறதோ, எங்கே துன்பம் இருக்கிறதோ, எங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கதான் ஒரு தேசிய தலைவர் அவர் அங்க செல்ல முடியும். ஆகவே இன்னைக்கு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி இறந்து போன அந்த வீரருடைய மகனை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தியது? எதற்காக? ஒரு முதலமைச்சரை கூட நீங்க என்ன செக்யூரிட்டி சோன்? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை ஒரு ஆறுதல் சொல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற இந்த நாட்டிலே ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா இல்லை ஒரு சர்வதிகார ஆட்சி நடக்கிறதா என்கிற கேள்விகளை எல்லாம் ஊடகத்தாரர் நீங்க எழுப்ப வேண்டாமா? இன்னைக்கு நியாயத்தின் பால் நின்ற எதிர்கட்சிகளை நோக்கி எழுப்புகின்ற கேள்விகளை நீங்க இன்னைக்கு பிரதமரை நோக்கி கேட்கின்ற கேள்விகள். ஆகவே இதையெல்லாம் இன்னைக்கு தானே சொல்றாங்க, இன்னும் 2 மாதத்திற்குள்ளே கொடுக்க போகிறோம் என்று சொல்லுகிறார். ஒரு ராம்கிருஷ்ணன் கெஜ்ரிவால் இறந்த பிறகு, ஒரு தற்கொலை நடந்த பிறகு, ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போன பிறகு, கெஜ்ரிவால் அவர்கள் அங்கே போன பிறகு இந்த 1 மாதத்தில் கொடுத்து விடுகிறோம், 2 மாதத்தில் கொடுத்து விடுகிறோம், பேங்க்ல தப்பாகி போச்சு, 1 லட்சம் பேருக்கு தவறு நடந்து போச்சு, அதெல்லாம் என்னைக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? இவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற அன்றே இதே ராணுவத்துறை அமைச்சர் சொல்லியிருப்பார் என்று சொன்னால் இதை போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்குமா?
ஆகவே இந்த கேள்விக்கெல்லாம் என் நண்பர் நிச்சயமாக சுமரகுரு தான் பல பதில் நியாயமான கேள்விகளை திரு பீட்டர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். ஆளுங்கட்சியை நோக்கி இந்த விஷயத்துல நிச்சயமாக நிறைய கேள்விகள் எழுந்துள்ளன. நான் பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு குமரகுரு அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த OROP பாஜக அரசு தான் இம்ப்ளிமெண்ட் செய்தது, எந்த சந்தேகமும் இல்லை. நானே கடந்த செக்மெண்ட்ல அதை பதிவு செய்தேன், தப்பில்லை. இப்போ ஒரு ராணுவ வீரர் தனக்கு ஓய்வூதியம் சரியா கிடைக்கலன்னு சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால், ஒரு இந்தியாவுடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் அங்க அவரோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றேன்னு போறாரு. டெல்லியுடைய முதலமைச்சர் ஆறுதல் சொல்றேன்னு போறாரு. குறைந்தபட்சம் அவங்கள உள்ள விடுறதுல என்ன பிரச்சனை? அதாவது எங்கே வந்து நீங்கள் இப்போ ஒரு இறந்துட்டாரு, எப்படி இறந்தாருன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தற்கொலை ஏன் பண்ணிக்கிட்டாருன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். இதுதான் இப்போ நடக்கிறது. இப்போ இந்த விசாரணை நடந்திருக்கா, அதோட அறிக்கை ஏதாவது இல்லைங்க, இல்ல அவர் இல்ல, நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஒரு உண்ணாவிரதம் இருந்தவர், அண்ணன் சொன்ன மாதிரி உண்ணாவிரதம் இருந்தவர் ஒரு தற்கொலையில் இறந்துட்டாருன்னா அது பொலிட்டிக்கல் இதுதான், ஒரு பொலிட்டிக்கல். ஓய்வூதியம் சரியா கிடைக்கல அதுக்கு சொல்லல நான் சொல்றது. அதனால அவர் உள்ள இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கலா ஒரு தலைவர் உள்ள வரும்போது அந்த மர்டரை எங்காவது அவங்க தவறா வந்து சொல்லி ஏதாவது ஒரு கமோஷன் வந்துரும். பொலிட்டிக்கல்னு நம்ம எப்படி முடிவு பண்ணுவோம்? பொலிட்டிக்கல்ல ரொம்ப ஒரு ராணுவ வீரர் இறந்துட்டார். அதுதான் நீங்க போற இடம் எங்கன்னா அவர் வீட்டுக்கோ அவரோட கிராமத்துக்கோ இல்ல, நீங்க போற இடம் ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க அவர் மட்டும் இல்ல, அங்க ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இவர் போறவர் ஒரு மிகப்பெரிய வந்து அவர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவர். அவர் போனார்னா வந்து ஏகப்பட்ட கூட்டம் வரும், எல்லாருக்கும் தெரியும். அவர் உள்ள போய் அந்த இடத்துல போய் உட்காந்து கையை பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் அங்க என்ன? ஒருவேளை அவர் உயிருக்கு கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க, நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க மட்டும் உள்ளே விடல, அரசு அவரை வண்டியில போலீஸ் வாகனத்துல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் கேக்குறது என்னன்னா, உள்ள இருக்கிற உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இவர் மிகப்பெரிய ஒரு சர்ஜன் இல்ல ஸ்பெஷலிஸ்ட். இவர் உள்ள போனதான் காப்பாற்ற முடியும்னா நீங்க சொல்றது கரெக்ட். அவர் இறந்துட்டாரு, இனி அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியில வந்தோடனே 1 மணி நேரம் பொறுத்து பார்த்தா என்ன, 3 மணி நேரம் பொறுத்து பார்த்தா என்ன? அவர் போனோம் தீர்மானம் எங்க பார்க்கணும்? நீங்க வீட்டுல பார்த்தா நாங்க தீர்மானிக்க முடியாது. நீங்க போறது ஹாஸ்பிட்டல். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் வருது, கமோஷன் ஆகுது, பின்னாடி கெஜ்ரிவால் வராரு, ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஐசியூ வார்டுல இருக்காங்க, தயவு செய்து போங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அது முதல் தடவை. ரெண்டாவது தடவை அவங்களோட குடும்பத்தை கூட்டிட்டு போறாரு, அப்பவும் உள்ள அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி நீங்களே கேட்டீங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல் தடவை கூப்பிடுறாங்க, அவர் விட முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ணணும், வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரை என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு எப்பவும் போல அரசியல் பண்ணணும். அவர் ஏன் ஒரு ரவுண்ட் அடிச்சு 150 பேர் கட்டு திரும்பி கூட்டு போறாரு? அவர் யாருங்க? அவர் யாரு கூட்டு போறாரு? விரும்புகிறது இவர் ஆறுதல் சொல்லல. அப்ப குடும்பம் வந்து தனியா போய் குடும்பத்தையும் விட மாட்டேன். அப்புறம் நீங்க ராகுல் காந்தி யார் எப்ப வராங்க? ராகுல் காந்தியோட குடும்பத்தை விட இவர் கூட வரும்போது 2 பேர் தள்ளு முள்ளுல எல்லாரும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேங்க, நீங்க திருப்பி சொல்றதுனா உண்மையாகாது. திருப்பி சொல்லல, நான் ரொம்ப ஜெனுவினா கேக்குறேன். ராகுல் காந்தி அவர்களை உள்ள விட்டா செக்யூரிட்டி இஷ்யூ ஆயிரும். ராகுல் காந்தி சார் நீங்க வராதீங்க, அந்த குடும்பத்தினரை மட்டும் அனுப்புங்க. நம்ம குடும்பத்தினரை உள்ள விட்டுருக்கலாம்ல. நீங்க சொல்ற இடத்துல 1000 பேர் கூடி இருக்காங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. நான் அவங்க என்ன சொல்றாங்க, இங்க எதுக்கு இந்த பாலிடிக்ஸ்? நிறைய பேர் இருக்காங்க, half an hourல பாடி வெளில வந்துரும், நீங்க பாத்துங்கன்னு சொன்னா அடம் பிடிச்சு அங்க பாக்குற ஒரு பாலிடிக்ஸ் பண்றவர் இல்ல. ஆனா சேஃப்டிக்கு உள்ள அனுப்பாம இருக்கிறவங்க இந்த போலீஸ் வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்களா? சரி, கெஜ்ரிவால் வந்தாரு, என்ன பண்ணாரு? வெளியில போனவொடனே 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்றாரு. நான் சொல்றேன், தற்கொலை எப்படி பண்ணார்? அந்த தற்கொலை நான் தப்புன்னு சொல்ல, தற்கொலையா கொலையான்றது அடுத்த விஷயம். ஆனா அவர் எப்படிப்பட்ட தற்கொலை பண்றாரு? ஏற்கனவே பென்ஷன் 23,000 வாங்கிட்டு இருக்காரு. அண்ணன் சொன்ன மாதிரி 3,000 ரூபாய் கம்மியா இருந்தது, 3,000 ரூபாய் சொல்றாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து சிந்துஜா பட்டாச்சாரியா சொல்றாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் சொல்றாங்க, இது முழுக்க கால்குலேஷன் தன்ன தப்பு, அடுத்த மாசம் சரியாயிடும்னு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுறாங்க, ஜந்தர் மஞ்சர்ல கூடி அவங்க எல்லாம் உண்ணாவிரதம் இருக்காங்க. அதுக்கு தலைவரா இருக்கிற அனில் கவுல்ன்ற ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அவர்கிட்ட போய் சொல்றாங்க, அவர் பாய்சன் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிட்டார், பாடி கொண்டு வரட்டுமான, இந்த அரசியல் இங்க பண்ணாதீங்க, ஊருக்கு அனுப்புங்கிறார். யாரு? ஒரு உண்ணாவிரதம் இருக்கிற இடத்துல. அப்ப அவங்க எவ்வளவு ஜென்யூனா கரெக்டா பண்றாங்க. ஊருக்கு போற பாடியை கையில பிடிச்சிக்கிட்டு நான் பாலிடிக்ஸ் தான் பண்ணணும்னு உட்கார்ந்து இருக்குது யாரு? நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல போயிருக்காரு? எத்தனை இடம்லாம் வேணாம். இப்போ 29ஆம் தேதி தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி அனில் கோலின்னு ஒருத்தர் இறந்தாரு மகாராஷ்டிரால. அந்த குழந்தைங்க வந்து எவ்வளவு ராணுவ உடையில வந்து அவங்க சல்யூட் அடிச்சு கண்ணு கலங்குது. அந்த இடத்துக்கு போனாரா? அது பிக் அண்ட் சூஸ். அங்க வந்து வெறும் டெல்லியில நடந்தா மட்டும் அரசியல் பண்ணுவேன், தமிழ்நாடு சுத்தமா அவருக்கு தெரியாது. ஏன்னா கோகுல்ராஜ் விஷ்ணு பிரியால யாருன்னு தலித்துன்னு தெரியாது. ஆனா அங்கிருந்து ஜம்ப் பண்ணி ஹைதராபாத் போவாரு. இவர் சூஸ் பண்ணி பண்ற பாலிடிக்ஸ்க்கு நாங்க பண்ண முடியாது. நம்ம காங்கிரஸ் கட்சி அரசியல் பண்ணுதுன்னே வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இந்த ஒரு தற்கொலைக்கு பிறகு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு VK சிங் அவர்கள் சொல்கிறார், அவர் முன்னாள் ராணுவத்துல வந்து ஜெனரலா இருந்தவர், அவருக்கு ராணுவத்தை பத்தி முழுசா தெரியும். அவர் சொல்றாரு, அந்த தற்கொலை பண்ணிட்டவரோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். என்ன மாதிரியான வார்த்தை? இல்ல இப்ப அந்த குடும்பத்தை காயப்படுத்தி இருக்காரு. நீங்க சொல்றப்பா அந்த ஸ்லாங்ல சொல்லல, நீங்க அழகா வேற மாதிரி சொல்றீங்க. அப்படி இல்ல,
ஒரு இராணுவத்தில் இருந்த ஒரு மனிதன் எவ்வளவு மனதினத்தோடு இருக்கணும், அவர் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போகிறாருன்னா அவருக்கு மனநிலை சரியில்லாமல் இருந்திருக்கும், அதை நம்ம செக் பண்ணணும். அவர் டிப்ரெஷன்ல இருக்காரு, அதுதான் காரணமா இருக்கும்னு சொல்லி ஒரு ஏற்கனவே ராணுவத்துல இருந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்து ஒரு அவங்க அமைச்சரா இருக்கிறவரு அதெல்லாம் இல்லைங்க அவர் டிப்ரெஷன்ல இருக்கு அப்படி சொல்லல. ஒரு ராணுவத்தில் இருக்க திடமான மனதுடையவங்க அவங்க அப்படி பண்றாருன்னா ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருப்பார். தற்கொலையாக இருந்தால் அது டிப்ரெஷனா இருக்கலாம், அதை நம்ம கண்டறியணும் அப்படின்னு ஒரு அட்வைஸா சொல்றத ஒரு ஆரம்பத்தில் அவர் சொல்றாருன்னே ஏத்துப்போம். நாம அவர் சரியா என்னுடைய டோன் தவறா இருந்ததுன்னே கூட ஏத்துப்போம். திரு ஹரியானாவுடைய முதலமைச்சர் மனோகர் லால் கட்டர் சொல்றாரு, தற்கொலை செய்யறவங்க எல்லாம் நீங்க தியாகின்னு சொல்லிடுவீங்களா, அவர் தற்கொலை பண்ணிருக்காரு அவரெல்லாம் தியாகி ஆக்காதீங்கன்னு சொல்றாரு. இது என்ன மாதிரியான சொல்லல, நீங்க சொல்ற மாதிரி இல்ல. தற்கொலை செய்து கொள்பவர்களை தியாகியாக சித்தரித்தால் மீண்டும் மீண்டும் தற்கொலைக்கு எல்லாரும் தூண்டுறீங்க. இருங்க, இப்ப நம்ம முதலமைச்சர் அந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் எப்படி இருந்தாலுமே ஒரு தியாகின்றதை நம்ம ஏற்க மாட்டோமா? இந்த நாட்டுக்காக உழைத்தது அவரை தியாகின்னு இந்த தேசம் பூரா ஏற்கிறது. அவர் தியாகிங்க. இப்பவும் சொல்லு, யார் உண்மையான தியாகி தெரியுங்களா? அனில் கோலி தியாகி, அவர் மாதிரி உண்மையில செத்தவங்க தியாகி. இவர் என்ன, இவரே ஒரு வீடியோ காமிச்சாங்க, அவர் பேசுறாரு பையன்கிட்ட, நான் மருந்து குடிச்சிட்டேன். என்னப்பா இப்படியே பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு தடவையும், உனக்கு புத்தியா சரியில்லையான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நான் மருந்து குடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, மருந்து குடிச்சிட்டீங்களா, சரி வைங்கன்னு வச்சுட்டு உடனே அனில் கவுலுக்கு ஃபோன் பண்ணி எங்க புருஷன் எப்படி இருக்காருன்னு கேள். மொத்தம் நடந்தது பாத்தீங்கன்னா அவர் அங்க நடத்துக்கல, அவர் நடந்தே போய் அண்ணன் சொன்ன மாதிரிலாம் அப்பாயின்மெண்ட் கேட்கல, மனுலாம் கொடுக்கல. இருக்கிற கும்பல் வந்து ஒருத்தர் தனியா வந்து ஒரு மனோகர் பாரிக்கர்ட்ட பார்க்கணும்னு சொன்னா பார்க்க முடியாது. உடனே அவர் வேலை இடத்துல போய் மருந்து சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். அவர் சொல்றது இப்ப முதலமைச்சர் கூட, இப்ப நம்ம முதலமைச்சர் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அரசியல் தலைவர் அத்தனை பேர் சொன்னது என்ன தெரியுங்களா, தற்கொலை பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா தயவுசெய்து தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். ஏன்னா தற்கொலை செய்து கொள்றவங்கள நல்லா பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு ஈடாகாது. அதுவும் ராணுவத்தில் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்காதீங்க, அப்படி தற்கொலை பண்றவங்கள தியாகியா நீங்க சித்தரிச்சீங்கன்னா இவரை போன்ற பல பேர் இந்த மாதிரி தவறு செய்வாங்க, அதை கண்டிக்கணும்னு சொல்றது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் சொல்லும் எல்லா இடத்துலயுமே. நிச்சயமா இதுல இறுதியா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இதுல அரசியல் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த ஓய்வூதியம் அவருக்கு முதல் கட்டமா சரியா போய் சேர்ந்ததுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு. அதுக்கு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னதே சொல்லிடுறேன், எல்லாத்துக்கும் ஒரு துவக்கம் இருக்கும் இல்லையா? கையில் பணமே இல்லாமல் 500 கோடி வச்சுட்டு போனோம் உங்களுக்கும், 5000 கோடி டிஸ்போஸ் பண்ண எங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டோம், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டோம், 20 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 11 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டோம், 19 லட்சம் பேர் கொடுத்துட்டோம், 1 லட்சம் பேருக்கு இன்னும் கொடுக்கணும். அது பேங்க்ல இன்னும் அந்த கால்குலேஷன்ல இருக்குன்னு தெளிவாக சொல்றோம். ஆனா 5000 கோடி கொடுத்தவங்க தவறு, 500 கோடி வச்சுட்டு போய் 43 வருஷமா டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்கு இன்னும் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்க வந்து அவங்க பேசுறாங்க எங்களை பார்த்து. இது எந்த வகையில் நியாயம்? ரைட். சோ அதிகமாக செய்திருக்கக்கூடியது பாஜக என்ற கருத்து பாஜக தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ராணுவ வீரர்களுக்கு சரியான ஓய்வூதியம் சரியான நேரத்தில் சென்றடைய வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுமே ஏற்கக்கூடிய கருத்தாக இருக்க முடியும். அதை தாண்டி இதுல ஒரு அரசியல் நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் தொடர்ந்து ஊடகங்களிலும் பல்வேறு இடங்களிலும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் செய்வது பாஜகவா, அரசியல் செய்வது காங்கிரஸா என்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி நம்முடைய ராணுவம் என்று வரும்போது நம்முடைய ராணுவம் அரசியல் மயமாக்கப்படக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அனைத்தையும் விட மிக முக்கியமான விஷயம். அரசியல் கட்சிகள் எதில் வேண்டுமானாலும் அரசியல் செய்யட்டும், ஆனால் ராணுவத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. இந்த ஒரு கருத்தோடு தற்போது இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த இரண்டு விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.